ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப இனிப்பான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக காலி ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி, ஏன் அப்படி காலி ஆகுது, சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி நம்ம சொல்லலை. இப்போதைக்கு உள்ள கலவர நிலவரப்படி என்ன இருக்குது, என்ன நடந்தது, கடந்த எலெக்ஷனில் எப்படி ஜெயித்தாங்க, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் எவ்வளோ ஜெயித்தாங்க, அதனால் வரப்போகிற எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயில் அனாலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் இருக்குது. நாட்டிலேயே மிக அதிகமான இடங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்த 80 இடங்களில் கடந்த முறை பாஜக 62 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. சாலிடாக 62 இடங்கள், 18 இடங்கள் போச்சு. சரியா? அதில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதாவது மாயாவதியோட பகுஜன் சமாஜ் 10 இடங்களையும், அதே மாதிரி இது சமாஜ்வாதி பார்ட்டி, அதாவது முலாயம் சிங் யாதவோட அவரோட சன் இருக்கார் இல்லையா, அகிலேஷ் யாதவ், அவர் ஒரு 5 இடங்களை ஜெயித்திருக்கார். காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயித்திருக்கு, மீதி 2. ஸோ இப்போ 15 இடங்கள், 62 இடங்களில் 18 இடங்கள் பிடிங்கிட்டு போயிடுச்சு. 62 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு. சரி, 2014 பாஜக எவ்வளோ ஜெயிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கம்மின்னு நீங்கள் சொல்லலாம். 2014, அதாவது முதல் முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் ஜெயித்த இடம் 71 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. 9 இடம் தான் போச்சு. சரியா? அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்லேயே அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு 62 இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. 18 இடங்கள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கும் பின்னடைவு ஆக போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் உத்தரப்பிரதேசில் அந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகள் தான். சரியா? அது இன்னும் வெளியே வராமல் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் கேட்பீங்க, ராமர் கோயில் வந்துருச்சு, அப்போ பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஒரு டேட்டா அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதே மாதிரி என்னென்னா, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அங்கே ஆட்சியில் வந்தது. அதற்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பும் பாஜக தான் ஆட்சியில் வந்தது. நம்ம யோகி தான் அங்கே முதலமைச்சராக இருக்கார். 2017 நடந்த தேர்தலில் அவர்கள் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? 325 இடங்களை பிடித்து பயங்கரமான வெற்றி அது பாஜகவுக்கு. ஸோ அப்போ பாஜக நல்ல ஆட்சி நடந்துகிட்ருக்கு. மத்தியிலும் அவர்கள் இருக்காங்க, மாநிலத்தில் இருக்காங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி. அப்படி அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுதுன்றாங்கல்ல. அப்போ 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த சட்டசபை தேர்தலில் 52 இடங்களில் அவங்களுக்கு போயிட்டு 273 இடங்களில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மைனஸ் ஆகுதா? ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்ற 2017 வெற்றியை பெற்ற, அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 325 இடங்களை பிடித்த பாஜக அடுத்து போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில், அதாவது இவரோட சின்ன ஜியோட ஆட்சி அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும், அந்த பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னு 273 தான். 52 இடங்கள் இவர்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதை சமாஜ்வாதி பார்ட்டி பெருமளவில் ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வருவோம். அப்போ என்னென்னா, ஆன்டி இன்குபன்சி அப்படின்றது 2014 80 இடங்களில் 71 இடங்களில் ஜெயிச்ச பாஜக அடுத்த எலெக்ஷனில் 62 தான் ஜெயிச்சிருக்கா. இப்போ அதுவும் பிடிங்கிட்டு போய் 40லேருந்து 45 இடங்கள் தான் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கிட்டத்தட்ட 18% யார் இருக்காங்கன்னா, பிராமணர்களும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அங்கே உள்ள ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தாக்கூரன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, அப்புறம் பிராமணர்கள். இந்த பிராமணர்களும் தாக்கூர்களும் சேர்ந்து எவ்வளோ % இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 18லேருந்து 20% இருக்காங்க. சரியா? இதில் பிராமணர்கள் தான் கிட்டத்தட்ட 16% இருக்காங்க. 2-3% தாக்கூர்கள் இருக்காங்க. இவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பிராமின் 1. அப்போ 20% இதில் போச்சா? அப்போ யாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19லேருந்து 20% இருக்காங்க. யாதவர்கள் இருக்காங்க. அப்போ இது 40 போச்சா? பிறர் இஸ்லாமியர்கள் அது இதுன்னு சேர்த்தா ஒரு கேப் ஃபில்லப் பண்ணிங்கன்னா கூட, அங்கே ஷெட்யூல்ட் கேஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியலினத்து மக்கள் எவ்வளோ % தெரியுமா இருக்காங்க? 51% பேர் இருக்காங்க.
அதாவது இப்போ ஜாதி கணக்கெடுப்பு அங்கே எடுக்கலைன்னா கூட பல தனியார் நிறுவனங்கள் நடத்திய சர்வேல இந்த தகவல்லாம் இருக்குது. அப்போ 51% வந்து இருக்கிறாங்க. அங்கே உள்ள மிகப்பெரிய இந்த பட்டியலினத்து மக்களோட கட்சி என்னென்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி, மாயாவதியோடது. ஸோ மாயாவதி இந்த முறை தனியாக நிற்கிறா, போன டைம் தனியாக நிற்கிறாப்புல. காரணம் என்னென்னா, இப்போ மாயாவதியை வந்து இப்போ அங்கே வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, மாயாவதி பாஜகவோட சேர முடியாது. ஸோ அதனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறது, போன முறை வந்து முலாயம் சிங்கோட பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியோட கூட்டணி வச்சது. ஸோ அப்போ ஒரு பெரிய பலன் இருந்துச்சு. அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது தெரியுமா? 19% வாக்கு சதவீதம் அவர்களுக்கு இருக்குது. 19லேருந்து 20%. சரியா? ஆனால் அந்த பட்டியலினத்து மக்களுடைய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 51% அந்த இருக்காங்க. அப்போ அதிலே வந்து பெரும் பகுதியே அவர்களுக்கு வாக்கு விழுகாது. இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க பட்டியலினத்து சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க, அதற்கான கட்சிகள் இருக்குது. திருமாவளவன் வச்சுருக்காரு, கிருஷ்ணசாமி வச்சுருக்காரு, ஜான் பாண்டியன் வச்சுருக்காரு. எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அவர்கள் வந்து திமுகவில் பெரும்பகுதி ஓட்டு போடுவாங்க. அப்புறம் ஒரு பகுதி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. சில கட்சிகளுக்கும் சில பேர் போடுவாங்க. அது போக தான் அந்த தனியான அந்த பட்டியலினத்து மக்களுக்காக பிரதிநிதியாக நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு வாக்கு விழுகும். ஸோ அப்போ மாயாவதி செய்த ஊழல்கள் காரணமாகவும் பல சிக்கலில் மாட்டிட்டாப்புல. இன்றைக்கி வரைக்கும் மாயாவதி வீட்டுக்கு இடி ரைடும் போல், இன்கம் டேக்ஸ் ரைடும் போல். ஏன்னா பாரதிய ஜனதாவோட பி டீமாக இருக்கிறதுனால அவரை டச் பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னா இவர் போய் யாரோட கூட்டணி சேர்ந்தால் அங்கே பாஜக சுத்தமாக போங்கா போய் 15 சீட்டு கூட வராது. ஸோ அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கே வரவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ராமர் கோயிலை வைத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆதரிக்க மக்கள் 30% தான் இருக்காங்க. சரியா? போன முறை ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதி எது தெரியுமா? ராமர் கோயில் இப்போ இருக்கக்கூடிய தொகுதி வந்து ஃபைசாபாத் தொகுதி. அந்த தொகுதியிலே பாஜக போன டைம் எவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கு தெரியுமா? வெறும் 55,000 ஓட்டு தான் லீடிங்கில், வெறும் 55,000 ஓட்டு லீடிங்கில் தான் ஜெயிச்சிருக்கு. சரியா? அப்போ வந்து இந்த முறை அதுக்கான எஃபெக்டே இல்லைன்னொன்னே இந்த முறை காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி வைக்கிறது. கூட்டணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே பலங்கள் கூடுது. அங்கே என்ன இந்த கூட்டணி யாரை நிறுத்துது அப்படின்னா, ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ள தொகுதியில் ஒரு பட்டியலினத்தவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது அந்த கூட்டணி. ஸோ இங்கே தான் டஃப்பான ஃபைட் அங்கே இருக்குது. ஸோ ராமர் கோயில் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ 30% பேர் தான் அதை பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கல. பட்டியலினத்தினர் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அதை பற்றி ஒரு பேட்டியெல்லாம் பிபிசியில் வந்தது. பட்டியலினத்து மக்களை ராமர் கோயிலுக்குள்ளே விடலை, கருவறைக்குள்ளே விடலை, போய் சாமியை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிலாம் பேட்டி வந்தது. அப்போ இந்த மக்கள் 51% மக்கள் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட அதை 100 ஆக்கணும்னா 90% பேர் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே உள்ள நிதர்சனமான உண்மை. எனவே ராமர் கோயில் கட்டியும் இவர்கள் பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு பார்த்தாங்க. ஆனால் ராமர் கோயில் கட்டினதில் மத்திய பிரதேசில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட யூபியில் பலன் கிடைக்காது அப்படின்றாங்க. எனவே இந்த முறை வந்து காங்கிரஸ் கூட்டணி போடாமல் இருந்துச்சு யாருடைய, சமாஜ்வாதி கட்சியோட, அதாவது முலாயம் சிங்கோட, அது இப்போ அவருடைய மகன் அகிலேஷ் யாதவுடைய கட்சியோட கூட்டணி போடாமல் தனித்தனியாக நின்னாங்க போன டைமு. இந்த முறை 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு 8% மேலே வாக்கு இருக்குது காங்கிரஸுக்கு மட்டும், இவர்களுக்கு ஒரு 19% வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு 16% வாக்கு இருக்குது. நிச்சயமாக 25% மேலே போகும். சில இடங்கள் அடித்து வந்துடுவாங்க. இதுபோக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த முறையே 16 தொகுதிகளில் 50,000க்கு கீழே தான், 4,000, 8,000, 16,000 இப்படின்னு சொல்லி 50,000க்கு கீழே வாக்கு பெற்று தான் பாஜக ஜெயிச்சிருக்கு. எனவே இந்த முறை அதை அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது மாயாவதிக்கு சேர்த்து இவர்களுக்கு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி 71 ஜெயிச்சது, போன முறை 62 ஜெயிச்சது, இந்த டைம் 40-41 தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது. அப்போ யூபியிலேயே 45 தான் வருது அப்படின்னா டோட்டலாக நிச்சயமாக அவர்கள் பிடிங்கிட்டு போயிடும், ஆட்சி பிடிங்கிட்டு போயிடும். மத்தியில் அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள். ஒட்டுமொத்தமாகவே இவர்கள் அமெரிக்கா சொன்ன கணக்கும் சரி, இங்கே உள்ளவர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் படியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 220 இடங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி தேராது அப்படின்றது தான் இப்போதைய கணக்காக இருக்குது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் கேம்ப் அடித்து மீண்டும் தன்னுடைய லாபியை பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு சிறு சிறு கட்சிகளை நம்ம ஊரில் சேர்த்துருக்காங்களா, அந்த மாதிரி உத்தரப்பிரதேச பாஜகவை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் அவர் இறங்கியிருக்காரு அப்படின்றாங்க. இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. போன முறைக்கு முந்தின முறையை விட எத்தனை சீட்டு, 10 சீட்டு போச்சு. இந்த முறை அட்லீஸ்ட் ஒரு 15 சீட்டு போனாலே மத்தியில் அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலேயும் காலியாகும். எனவே மத்தியில் பாஜக அரசு பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்றது தான் இப்போதைக்கு எடுக்கப்பட்ட, அதாவது இது உண்மையான சர்வே சொல்லுது. இதற்காக தான் இவர்கள் வேறு வேறு ரூபங்களில் எலெக்ஷன் கமிஷனை வைத்து அதை இதையும் செய்து பல வேலைகளை காட்டுவதற்கு அங்கே தயாராக இருக்கார்கள். இருந்த போதிலும் இவர்கள்
போன டைம் அதை பண்ணால் கூட அவர்களுக்கு 12 சீட்டு போச்சு இல்லை, அதே கிட்டத்தட்ட 9 சீட்டு கிட்டத்தட்ட போச்சு. 71 இருந்தது, 62 மாறுச்சு இல்லையா, 9 சீட்டு போச்சு இல்லையா. இந்த டைம் ஒரு 15 சீட்டு போவது உறுதின்னு சொல்லி அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. கோடி மீடியா போடுறது 400 320 முழுக்க பொய் என்பது தேர்தல் முடிஞ்சவொடனே தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. எனவே யூபி இந்த முறை ராமர் கோயிலை கட்டியோ, இன்னொரு விஷயம் இருக்குது, ராமர் கோயில் கட்டுவேன்னு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க வரைக்கும் நீங்கள் குரலி வித்தையில் பார்த்தீங்கன்னா கிரிக்கி பாம்புக்கு சண்டை விட போகிறேன்னு சொல்லிட்டே இருப்பான். 1 மணி நேரமாக நிற்க வச்சுருவான். கடைசியில் கிரிக்கி பாம்புக்கு சண்டை விடவே மாட்டான், போயிடுவான். ஆனால் கிரிக்கி பாம்புக்கு சண்டை விட்டால் என்ன ஆகும்னா, ஒன்று பாம்பு கீரி கடிச்சு கொண்டு விடும், இல்லைன்னா கீரியை பாம்பு கொண்டு விடும். ஸோ அப்போ என்னாச்சு, அதோட அவனும் பிச்சை எடுக்க போகணும். இனிமேல் எவனும் அந்த அப்படியா சண்டை விட்டா போதும்பா பார்த்துட்டோன்னு போயிடுவாங்க மக்கள். இதுதான் பேசிக் சைக்காலஜி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிச்சயமாக இப்போ ராமர் கோயில் கட்டியது இவர்களுக்கு எந்த பலனையும் தரப்போகிறது இல்லைன்னு அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.